Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து எக் சேமியா பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாக எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம தனித்தனியாலாம் வேக வைக்க வேண்டாம். சேமியா தனியாக, முட்டையை தனியாக பொரிச்சிலாம் போட வேண்டாம். ஈஸியாகவே எப்படி செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 4 லவங்கம், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப ஃப்ரைலாம் ஆக வேணாம், ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். சேமியா வந்து வறுத்த சேமியா இருந்தாலும் அப்படியே யூஸ் பண்ணலாம். இப்போ நார்மல் சேமியா வந்தால் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் வறுத்த சேமியா தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச கேரட் பீன்ஸும் சேர்த்துக்கலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி நம்ம அதை வேக வைக்கலாம். இப்போது வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ்லாம் நல்லா வேகணும், அதனால் வேக வைக்கலாம். நான் இப்போது ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து 2 கப் சேமியா எடுத்திருக்கேன். நான் 3 கப் தண்ணி சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் 1 கப் சேர்த்துட்டேன். இது வெந்து வந்தப்புறம் நான் இன்னும் ஒரு 2 கப் சேர்த்துப்பேன். ஒவ்வொரு சேமியாவை பொறுத்து நம்ம சேர்த்துக்கணும். ஒவ்வொரு சேமியா சீக்கிரம் வெந்துடும், ஒவ்வொரு சேமியா கொஞ்சம் லேட் ஆகும். அதை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சுட்டு அது வேகட்டும். இப்போ நல்லா அது வெந்து வந்துடுச்சு. இந்த நேரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதித்ததும் நம்ம எடுத்து வச்ச சேமியா சேர்த்துடலாம். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேமியெல்லாம் நல்லா முழுகிற மாதிரி நல்லா அமுக்கி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போ 90% சேமியா வெந்ததும் நம்ம எடுத்து வச்ச முட்டையை ஒரு முட்டையாக சேர்த்துட்டு அது மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே மூடி வைக்கலாம். சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு.
இப்போ ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கரண்டி வச்சு. இப்போ நல்லா கலந்துட்டு திருப்பியும் ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா செம்மையாக வந்திருக்கு. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்குது. நம்ம இப்படியே சூடாக சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். இது வெறுமனே அப்படியேவும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேமியா பிடிக்காதவங்க கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.